கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. We should not forget Christian life is a meaningful life. But many people are living in this world without meaning in their lives. அநேக மக்கள் ஒரு அர்த்தமில்லாத விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You may ask what it is meant by. என்னுடைய காரியம் என்ன? Dear people, you and I are created in the image of God. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. So, the image which was lost in the Garden of Eden in Adam and Eve is restored again in the lives by His grace of people. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இழந்து போனது தேவ சாயல். It was a great loss. அது மிகப்பெரிய இழப்பு. They had a wonderful fellowship with God. தேவனோடு உன்னதமான ஐக்கியத்தை கொண்டிருந்தார்கள். They were joyful in His presence. அவருடைய சமூகத்திலே சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள். But when they sinned, அவர்கள் பாவம் செய்த பொழுது they lost the image of God. தேவனுடைய சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். So when God was coming in the Garden of Eden, ஆகவே தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள் வந்த பொழுது they started running away from Him and tried to hide from Him. அவரை விட்டு விலகி ஓடினார்கள். அவருக்கு தங்களை மறைத்து கொள்ள பார்த்தார்கள். This is the condition of a fallen man today. இதுவே ஒரு விழுந்து போன மனிதனுடைய தன்மை இன்றைக்கு காணப்படுகிறது. Why people are running away from God? தேவனை விட்டு மக்கள் ஏன் விலகி ஓடுகிறார்கள்? When there is real joy in Him, அவருக்குள்ளாக உண்மையான சந்தோஷம் இருக்கும் பொழுது, when there is happiness in Him, அவருக்குள்ளாக மகிழ்ச்சி இருக்கும் பொழுது, why people are running away from God and try to find happiness in the pleasures of the world? ஏன் தேவனை விட்டு அவர்கள் விலகி ஓடி இந்த உலகத்தின் சந்தோஷங்களினால தங்களை நிரப்பிக்கொள்ள பார்க்கிறார்கள்? Because they lost the image of God in their lives. ஏனென்று கேட்டால் தேவனுடைய சாயலை அவருடைய வாழ்க்கையில் இழந்து விட்டார்கள். So in salvation, ரட்சிப்பில் God restores the likeness of Christ in Him inwardly. ஆகவே தேவன் ரட்சிப்பில் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் மறுபடியுமாக இந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் புதுப்பிக்கிறார். There is a great inward renewal of the image of God in the soul of a sinner. ஒரு பாவியின் வாழ்க்கையில் அவனுடைய ஆத்துமாவில் மறுபடியுமாக அந்த தேவ சாயலை உருவாக்குகிறார். That is salvation. அதுதாங்க ரட்சிப்பு. A revolutionary change takes place in the heart of a man. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஒரு மகத்துவமான மறுரூபம் ஏற்படுகிறதாக இருக்கிறது. What a great tremendous change it is. இது என்ன ஒரு உன்னதமான மாற்றம். There comes the joy of the Lord in the soul of a man. தேவனுடைய சந்தோஷம் அந்த ஆத்துமாவில் வருகிறது. There comes a meaningful life to live in this world.
ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு வாழ்க்கையானது அவனுக்குள்ளாக வருகிறது. It's a tremendous, wonderful, I tell you dear people, God's recreation. இது தேவன் மறுபடியுமாக சிருஷ்டிக்கிற ஒரு சிருஷ்டிப்பு. That is born again. அதான் மறுபடியும் பிறக்கிறது. Outwardly we are not changed. வெளியே மாற்றப்படவில்லை. But in your soul you are recreated. You are reborn. ஆனால் உன்னுடைய ஆத்துமாவில் நீ மறுபடியுமாக சிருஷ்டிக்கப்படுகிறாய், மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுகிறாய், மறுபடியும் பிறக்கிறாய். So today I would like to tell you how to live this meaningful life. இந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுகிறது எவ்விதமாக என்பதை குறித்து இந்த நாட்களில் நான் சொல்ல விரும்புகிறேன். I tell you dear people, many of you continue to hear God's word, but still your life is miserable. உங்களில் அநேகர் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு வருகிறீர்கள், ஆனால் கூட உங்களுடைய வாழ்க்கை நிர்பந்தமாக இருக்கிறது. You don't have this joy of God in your life. தேவனுடைய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. So God this morning speaks to you very definitely and clearly. ஆகவே இந்த காலையில் தேவன் நிச்சயமாக தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். How should I run this life? இந்த வாழ்க்கையை நான் எவ்விதமாய் வாழுவது? Hebrew 12:1. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் the Bible says, Hebrew 12:1 and 2. எபிரேயர் 12:1-2 வசனங்களில், Wherefore seeing we also are compassed about so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Let us run this race which is set before us. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். God has got a purpose for your life. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். Probably many people may think, shall I after +2? They may think. ஒருவேளை +2 படித்த பின்னால் ஒரு சிலர் நினைக்கலாம், shall I go for engineering or medical or agricultural? ஒருவேளை மருத்துவ படிப்பதா, இன்ஜினியரிங் படிப்பதா, அல்லது விவசாயத்துறை படிப்பதா? It's all man tries to find out which will try to make him fit for that. அதுக்கு அவன் சரியாக இருக்கும்படியான விதத்தில் அவன் எது சரியாக இருக்கும் என்று அவன் யோசிக்கிறான். But Bible says God has got already a plan for you. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். உனக்கு நியமித்திருக்கிற பாதை, the race that is set before us, the race that is set before you, உனக்கு நியமித்திருக்கிற பாதை. It is God who appointed you to born in such and such place, in such and such country, in such and such situation. இது தேவன் தாமே இந்த தேசத்தில், இந்த குறிப்பிட்ட ஊரில், இந்த சூழ்நிலை பிறப்பது என்று நியமித்தது தேவன். So God has got a purpose for your life. அவர் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். Salvation is the one which makes a man to get an understanding, to know the purpose for which God has called him. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பை தெரிந்து கொள்ளுகிற விளங்குதலுக்குள் கொண்டு வருகிறது. Don't think that I preach as such something, selecting some portions and preach to you.
ஏதோ சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து இதை பிரசங்க. Spirit of God speaks to me every week. What should I preach? ஒவ்வொரு வாரம் பரிசுத்த ஆவியானோடு கூட பேசுகிறார். I could perceive his promptings very very clearly. அவர் என்னை தூண்டி இதை போதிக்கும்படியாக செய்கிறதை மிக தெளிவாக துல்லியமாக உணர்ந்து தான் இந்த இடத்துல வந்து நான் பேசுகிறேன். The Spirit of God could communicate with you the truth. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தியத்தை உனக்குள்ளாக அவர் வெளிப்படுத்தும்படியாக செயல்படுகிறவராக இருக்கிறார். So God has got a purpose. தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். When you are saved, நீ ரட்சிக்கப்படும் பொழுது God reveals that purpose to you. அந்த நோக்கத்தை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார். You start running in that purposeful life. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையில் நீ ஓட ஆரம்பிக்கிறாய். God guards you and guides you. தேவனை பாதுகாக்கிறவனை வழி நடத்துகிறார். You could see the hand of God guiding you. அந்த உன்னதமான தேவனுடைய கரம் உன்னை வழி நடத்துகிறது. You are different in this world. இந்த உலகத்தில் வித்தியாசமாய் வாழுகிறாய். So God has said, the life that is set before you, உனக்கு முன்பாக குறிப்பிட்டிருக்கிற இந்த ஓட்டம், how to run, இதை விதமாக ஓடுவது. There are clouds of witnesses, Bible says. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி. Look unto Jesus, the one who starts the faith in your life and he finishes his wonderful work of grace in you. What is this starting the faith and finishing the faith? இந்த விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறதும் என்ன? Starting in your life the grace, கிருபை ஆரம்பித்து finishing it with grace, கிருபையோடு முடிக்கிற ஒரு காரியம். Looking at Jesus, இயேசுவை நோக்கி run this race, இந்த ஓட்டத்தை ஓடும்படியான ஒரு காரியம். Here he says one thing which is very important in running this race. இந்த ஓட்டத்தை ஓடுகிறதுல ஒரு காரியம் முக்கியமாக சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளி விட்டுடுப்பான்றார். Let us lay aside every weight, the sin which doth so easily beset us. நம்ம விழத்தள்ள பண்ணுகிற பாவத்தை. What is the sin that makes you to falter? நீ விழுந்து போகும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில இடரும்படியாக செய்கிற பாவம் எது? Leave it off, அதை விட்டுடு. Be diligent, ஜாக்கிரதையாயிரு. So I would like to talk on that topic, the sin which beset you. உன்னை விழத்தள்ள பண்ணுகிற பாவத்தை குறித்து இந்த நாளில உன் மத்தியில பேச விரும்புகிறேன். In John's Gospel, 2nd chapter, யோவான் 2வது அதிகாரம், 1 John 2nd chapter, 1 யோவான் 2, 1 John 2nd chapter, 15, 1 யோவான் 2:15. Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 16th verse, for all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but of the world. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். 17th verse,
And the world passeth away, and the lust thereof. But he that doeth the will of God abideth forever. உலகமும் அதன் ஆசையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். Mainly 3 things God talks in this place, which will be able to beset you so quickly. உன்னை விழத்தல பண்ணுகிற 3 முக்கியமான பாவங்கள் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 3 important sins. The lust of the flesh, மாம்சத்தின் இச்சை. The lust of the eye, கண்களின் இச்சை. The pride of life. I would like to take the lust of the eye for the beginning of my series of sermons. நான் பிரசங்கிக்கிற இந்த செய்திகளின் ஆரம்பத்தில் கண்களின் இச்சை குறித்து நான் பேசுகிறேன். Your eyes are very, very important. உன்னுடைய கண்கள் மிக மிக முக்கியமானவைகள். Not only the physical eyes, ஆவிக்குரிய சரீரபரமான கண்கள் மாத்திரமல்ல, the spiritual eyes has to be open. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Bible says, Matthew Gospel 6th chapter 22 and 23, மத்தேயு 6வது அதிகாரம் 22 23 வசனங்களில், Matthew 6:22 and 23, the light of the body is the eye. The Bible says, இந்த சரீரத்துக்கு வெளிச்சம் என்னன்னா கண்ணு தாங்க. The light of your body is the eye. கண்ணானது சரீரத்தின் ஒளியாயிருக்கிறது, விளக்காயிருக்கு. This is the lamp. Your eyes are the lamp to the body, so that you could walk in light. நீ வெளிச்சத்தில் நடக்கும்படியாக உன்னுடைய கண்கள் உன்னுடைய சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, வெளிச்சமாயிருக்கிறது. If therefore thine eye be single, thy whole body shall be full of light. உன் சரீரம் தெளிவாயிருந்தால், உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். The eye is very, very important. How are your eyes? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு? This is very, very important. So how is your looks? உன்னுடைய பார்வை விதமாக இருக்கு. Do you have victory in your eyes? உன்னுடைய கண்களில் உனக்கு வெற்றி இருக்கிறதா? I would show you 2 examples from the Bible. In the morning discourse and evening also, I would like to continue with the same topic on eye. இந்த மாலையில் கூட கண்ணை பற்றி தான் பேசும்படியாக நான் இருக்கிறேன். இந்த காலையில் முதல்ல நான் 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். How the eyes can destroy you and the whole family. உன்னையும் உன்னுடைய கண்களையும் எவ்விதமாக உன்னுடைய முழு குடும்பத்தையும் சீரழிக்க முடியும் என்பதை நான் காட்டும்படியாக விரும்புகிறேன். The Bible, I would like to 2 good people, 2 நல்ல மக்கள், how they were spoiled, அவங்க எப்படி அங்கே கெட்டு போனார்கள். You see, the man of God, David, தாவீதனுடைய தேவ மனிதன் தாவீது, it says in 2 Samuel 11th chapter, 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில், I would like to show you how this man was trapped in his eyes, through his eyes. இந்த மனிதன் அவனுடைய கண்களினால எப்படி பிடிபட்டான் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Some of your eyes are not really good. உங்கள் கண்கள் சரியில்லை. You have a lustful eye. இச்சைக்குரிய கண்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். You look evil
and you are sin in your heart. பாவத்தை நீ பார்த்து உன் இருதயத்தில் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாய். You think that you are a good Christian, நல்ல கிறிஸ்தவன். I tell you dear people, age is not a bond. வயது வித்தியாசம் இல்லை. You may walk with sticks, but you can commit thousands of sins through your eyes. குச்சியோடு நீ நடப்பான், பார்வையில் ஆயிரக்கணக்கான பாவங்கள். Wickedness enters through your eyes. பொல்லாப்புடைய கண்கள் மூலமாக பிரவேசிக்கிறது. Nobody you think is able to know your wicked eyes and the way by which you commit sins. உன்னுடைய பார்வையில் பார்க்கிற பார்வையில் நீ செய்கிற பாவங்களை யாருமே அறிய மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். But God sees this, and today this morning God speaks to you explicitly. இந்த காலையில தேவன் தெளிவாக உன்னோடு கூட பேசுகிறார். What a havoc it is to your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய அழிவு. No bar of age. வயது வித்தியாசம் இல்லை. I would like to show you this David, how he fell a prey to his eyes. இந்த தாவீது அவருடைய கண்களுக்கு எப்படி பலியானான் என்பதை குறித்து பார்க்க விரும்புகிறேன். The Bible says, looking at Jesus, leaving of all the besetting sins. உன்னை விழத்தள்ளுகிற பாவத்தை எல்லாம் தள்ளிவிட்டு விட வேண்டும். You must be careful in our eyes. உடைய கண்களில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because through the eyes sin enters. கண்களின் மூலமாகத்தான் பாவம் உள்ள பிரவேசிக்கிறது. Many times, without knowing you, the devil tempt you through bad things. பொல்லாத காரியங்களினால பிசாசு உங்களை சோதனைக்குட்படுத்துகிறான். You fall a prey to that. அதற்கு நீதாமே பலியாகிற. When you go through the roads, your eyes are not clean. பாலைகளின் வழியாய் கடந்து போன கண்கள் சுத்தமா இல்லை. You don't have the fear of God. தேவ பயம் இடத்துல இல்லை. You see this man. இந்த மனிதனை பாருங்க. 2 Samuel 11th chapter, first word onwards. 2 Samuel 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. And it came to pass after the year was expired, at the time when kings go forth to battle, that David sent Joab and his servants with him, and all Israel, and they destroyed the children of Ammon and besieged Rabbah. But David tarried still at Jerusalem. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாபையும் அவனோடு கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். He was in Jerusalem. He should be in the battle. யுத்தத்தில் இருக்கணும். But now he is in the house. இப்போ வீட்டில் இருக்கிறான். You see what happens? 2வது வசனத்தில், ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது, you see this man, when his army is battling, he is sleeping. அவனுடைய யுத்தம் ராணுவம் செஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறான். He went upstairs. அங்கே மேலே போனான். Bible says, ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாயிருந்தாள். And from the roof he saw a woman washing herself, and the woman was very beautiful to look upon. He sees a lady taking bath. குளிக்கிற ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். What he should have done? என்ன செய்திருக்கணும்? He should have turned his eyes. கண்களை திருப்பி இருக்க வேண்டும். He should have turned the eyes. He knew that it won't be pleasing to God. தேவனுக்கு அது பிரியமா இருக்கும்னு சொல்லி தெரியாது. I don't know how many times you were secretly looking at the sinful things. பாவத்தின் காரியங்களில் எத்தனை முறை நீ ரகசியமாக பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரியாது.
Today the cell phone is a very dangerous avenue to look sinful things. இன்றைக்கு பாவங்களை பார்ப்பதற்கு ஃபோன் ரொம்ப துணையாக இருக்கிறது. I tell you, the parents who give phones to your children, be careful. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்லு கொடுக்குற பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. Beware. Of course, these days online classes and many things are going on. Online class நிறைய போகிறது. But I tell you, dear people, your children may drink sins through their eyes. அவங்க கண்களின் மூலமாக அவர்கள் பாவத்தை குடிக்கலாங்க. You see how pop-ups are there. When you are searching for something, ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு very bad pictures are coming up. அது மோசமான படங்கள் வருகிறது. If you are a spiritual man, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் you will remove it immediately. அதை நீ தள்ளிடுவேன். Or else if you are weak, பலவீனமாக இருந்தால், if you are weak sexual sin, ஆவிக்குரிய அந்த மாம்ச பாவங்களில் நீ பலவீனமாக இருந்தால், you will try to look at and you will try to feed on that. அதை பார்த்து அதை நீ உள்ள புகுத்த ஆரம்பிப்ப. Or else you may push it off, அதை தள்ளிடுவ. A thought comes in your life, in your mind. ஒரு எண்ணம் வருது, என்ன படம் இது? What is this picture? Why should this lady show like this? இந்த பெண் ஏன் இப்படி காமிக்கணும்? Let me see it again. மறுபடியும் அதை நான் பார்க்கட்டும். I don't know how many of you are living with such sort of secret living. I don't know. உங்களில் எத்தனை பேர் இப்படி ரகசிய பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. Unless you are diligent and careful, it is very difficult, dear people. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்பா இல்லைன்னா ரொம்ப ஆபத்து இருக்கிறது. Sin is next to you, very close to you. அதான் உன்னை நெருங்கி நிற்கிற பாவம்னு பைபிள் சொல்லுது. It's very close to you. It is almost adhering to you. உனக்கு பக்கத்தில் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. Cinema was a temptation of eyes for so many years. சினிமா கண்களுக்கு பாவத்துக்கு ஏதுவான காரியமாக பல வருடங்கள் இருந்து வந்திருக்கிறது. See what a sad thing. This heroine and heroes are like so big people in the eyes of people in these days. இந்த நாட்களில் ஹீரோக்களும் அந்த ஹீரோயின் நடிகைகளும் நடிகர்களும் மக்களுடைய பார்வையெல்லாம் பெருசாக இருக்குது. They think that they are very big people. அவங்க எவ்வளோ பெரிய, they are harlots. அவங்க விபச்சாரர்கள், விபச்சாரிக்காரிகள். But how many people have values? You see the pity of our country, not only the world. Suppose if an actor stands for election, he has got the confidence that he will get more votes. ஒரு நடிகன் ஒரு நடிகை, இன்னைக்கு பாருங்க அரசியல் எப்படி போயிட்டு. What you see the politics, so called these விபச்சாரிகள் தான் அங்கே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் in grabbing votes from people. மக்களிடத்து ஓட்டை பறிக்கும்படியாக. What an awful thing. என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியம். How is your eyes? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு? Be careful, dear people. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அருமையானவர்களே. Especially it's very close to you. உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. I tell you, dear people, what happened in தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. He saw she was very beautiful. He didn't think that she is the wife, maybe the wife of somebody. யாராக மனைவியாக இருப்பாள்னு நினைக்கல. He didn't think about God. தேவனை பற்றி நினைக்கல. He didn't act with fear of God. தேவ பயம் இல்லாமல் நடக்கல. What a presumptuous fellow this David. என்ன ஒரு துணிகரமாக இந்த தாவீது செயல்படுறான். 3rd verse, 3வது வசனத்தில், அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். கொஞ்சம் கூட உணர்வே இல்லையா? Didn't have a sense. அந்த பெண்ணை போய் யாருன்னு விசாரிச்சு சொல்ல. He was blinded.
கண் குருடாய் போயிடுச்சுங்க இவனுக்கு, கண் குருடாய் போயிடுச்சு. He sent people to inquire, who is this lady, who is this lady. இந்த பெண் யாருன்னு சொல்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க, அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சபேல் என்றார்கள். வெக்கம் இல்லாமல் ஆள் அனுப்புகிறான். Without shame he sends. I tell you dear people, these sins have no shame. ஏன்னா this is very secret, இது ரகசியம். nobody can detect, உன்னை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆகவே நீ பார்க்குற பார்வையில் நீ செய்கிற பாவம் இருக்கு பாரு, the sins that you are committing in your eyes, nobody able to perceive. யாரும் விளங்கிக் கொள்ள முடியும். you just see this there that way, இது பார்க்குற. but wicked fellow, பொல்லாத மனுஷனே, நீ பயங்கரமாக பாவம் செஞ்சிட்ருக்கிற. you commit sin. நான் சொன்னேன், யார் அந்த பெண் குழு? அடுத்தது பாருங்கள், அடுத்தது 4வது வசனத்தில், அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். துணிகரமாகவே செய்கிறாங்க. he did presumptuously. he asked her to be brought, கொண்டு வரச்சு. he committed sin. பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். she washed herself into her home. probably David have thought, oh it's okay, தாவீது நினைச்சிருக்கலாம், பரவாயில்ல. nobody knew, only few people may know that. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியும், அல்லது ஒருவேளை அவன் வந்து அவளோட பேசுகிறது எது யாருக்கு தெரியாது. he would have shut the door and he would have committed this sin. nobody would have even thought of it. யாருமே நினச்சி கூட இருந்திருக்க முடியாது. ஒருவேளை probably many people will think, would have thought, அனே நினச்சிருப்பாங்க, oh David, a man of God, தேவ மனுஷன், he won't do any evil sin, பொல்லாத பாவத்தையெல்லாம் செய்ய மாட்டான். probably he would have been talking to that lady, அந்த பெண்ணிடத்திலும் பேசிட்டு இருந்திருப்பான். but a wicked fellow David, பொல்லாத மனுஷன் David, he committed sin, பாவத்தை செஞ்சிட்டான். he committed sin, பாவத்தை செஞ்சான். probably he would have thought, oh it's all right, பரவாயில்ல. but the God he see who saw, he didn't think about that. அவனை பார்த்துட்டு இருந்த தேவன் அவன் நினைக்கல. he didn't think about God, தேவனை பற்றி நினைக்கல. news comes, செய்தி வருது. only one time he committed sin, ஒரே ஒரு முறை தான் அந்த பாவம் செய்தான். வேதம் சொல்லுகிறது, fifth verse, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். and the woman conceived and sent and told David that, and said, I am with child. ஐயோ, oh I never thought that this will go to this extent. இந்த அளவுக்கு போகும் நான் நினைக்கல. ஆனால் காரணம் என்ன? தி ஐஸ், காரணம் அவனுடைய கண்கள் தாங்க, கண்கள் தான். அதான், ஏன்னா அந்த ஸ்திரியை அவன் பார்த்த பொழுது, ஒரு ஸ்திரியை கண்டான். he saw a lady was taking bath. அவன் கண்ணுக்கு ரொம்ப சௌந்தரியமாக இருந்தான். he looked beautiful. இப்போ செய்தி வருது, she is concerned. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? what should I do this? I tell you dear people, God sees your sins. தேவனுடைய பாவங்களை பார்த்துட்டு இருக்கார். don't think that all your sins are flying away. உன் பாவங்களெல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்குன்னு நினைக்காத. remember your sins and tell God and repent now. உன் பாவங்களெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பு. நீ ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீ செய்திருக்கலாம். even many years back you have committed sin, but now God reminds you. தேவன் உன்னை நினைவுபடுத்துகிறார். repent, மனம் திரும்பு.
ஜோப் சேஸ், என்னுடைய பாவங்களெல்லாம், என் இளவயதின் பாவங்களெல்லாம் ஒரு கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். God has got an account of your sins even. உன்னுடைய பாவங்களையும் கணக்கு வச்சிருக்கிறார். You may think that nobody knows. யாருக்கு தெரியாது நினைக்கலாம். Your wife may not know. உன்னுடைய மனைவி தெரியாது, உன்னுடைய husband may not know, உன்னுடைய கணவனுக்கு தெரியாது, children may not know, or your parents may not know. உன் பிள்ளைகளுக்கு தெரியாது, உன் பெற்றோர்களுக்கு தெரியாது, but you know and God knows. உனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ரிப்பெண்ட், மனம் திரும்பு. ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஐயா. லார்ட் forgive my sins. David never thought that he will become a murderer in order to hide this sin. இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அவன் ஒரு கொலைபாதகனாக மாறுவான்னு நினைக்கல. இதை எப்படி மறைக்கிறது? how to hide it? You see, always sin is not a single one. பாவம் ஒன்றாகவே இருக்காது. It is a chain of sins. அது சங்கிலி. Either it may be a small sin or a big sin. சின்ன பாவமா இருக்கலாம், பெரிய பாவமா இருக்கலாம். அதான் மோசே சொன்னார், உன்னுடைய அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கு விசாரிப்பேன். I will inquire in the 3rd and 4th generation. Repent. When you repent, God will forgive you, and the curse upon your family and the children will be blotted out. நீ மனம் திரும்பும் பொழுது உன் மேல் இருக்கிற பாவத்தை மன்னிப்பார். உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். I always pray and fear. நான் எப்பவும் பயப்பட, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். என் பாவத்தை என் பிள்ளைகள் மேலே, சந்ததி மேலே போட வேண்டாம். Don't cast my sins on my children and my generations. Repent, மனம் திரும்பு. God is gracious. கர்த்தர் கிருபையுள்ளவர். He forgives when we ask him. அவர் நோக்கி, Lord forgive my sins. How precious I was, Lord. ஆனால் எவ்வளோ துணிகரமாக போனேன். David was planning. தேவன் திட்டமிடுறான். the Uriah is in the battlefield. Uriah அங்கே யுத்த களத்தில் இருக்கிறான். Suppose if he comes, அவன் வந்தா, he will suspect and he will bring out this sin out. அவன் சந்தேகப்பட்டு இந்த பாவத்தை வெளியே கொண்டு வந்துடுவான். அப்போ என்ன செய்கிறது? He planned it in such a way that Uriah should be killed in the battlefield. உரியாவை அந்த யுத்த காலத்தில் கொல்றதுக்கு திட்டம் போட்டான். He became a murderer. கொலைபாதகனா போயிட்டான். இப்போ கொன்னுட்டான் இல்லை, he killed Uriah. He took that lady again as his wife. தன்னுடைய மனைவி எடுத்துக்கணும். You see how dreadful, எவ்வளோ பயங்கரம். I tell you dear people, nobody is exempted from this. யாரும் விதி விலக்கலை. Unless you guard yourselves, your eyes. உடைய கண்களை நீ சரியாக பார்க்கலன்னா, I tell you, you may commit sin in your eyes secretly. உன் கண்களின் மூலமாக ரகசிய நீ பாவத்தை செய்யலாம். ஆனால் but the sins, the consequence of your sins not only upon you and upon you, your children and your generation. பிள்ளைகள் பேர்ல, சந்ததி பேர்ல இருக்கு. இன்னைக்கு நீ மனம் திரும்பினா ஆண்டவர் மன்னிப்பார். If you repent, God will forgive you, dear friend. Because he is a God gracious, கிருபையுள்ளவர். Not only that, after that David's life is miserable. அதுக்கு பின்னால் தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக போச்சு. He didn't voluntarily confess. அவன் தானாகவே பாவத்தை ஒப்புத்துக்கொள்ளலைங்க. Nathan was sent and the sin was pointed out. நாத்தான் அனுப்பப்பட்டு பாவமானது குறிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. Nathan said, you are the person who committed that. அதை செய்தது நீதான். Dear people, I tell you, it is time for us to repent of our sins of our eyes. நம்முடைய கண்களின் பாவத்துக்காக மனம் திரும்ப வேண்டிய காலம் இது. You may be old now, நீ வயதா இருக்கலாம், but think of your sins. உன்னுடைய பாவங்களை நினைவு கூறு. Repent, மனம் திரும்பு. David's life was completely turned upside down. தாவீதுடைய வாழ்க்கை முற்றிலுமாக விலகி போய்விட்டது. I would like to tell you another person because our time is very short. நம்முடைய நேரம் குறுகிய இருக்கிறதுனால இன்னொரு மனுஷன் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Genesis 13th chapter, ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில்
I would like to show you another man. இன்னொரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். Genesis 13 chapter 3rd verse onwards. 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். Here we see Lot. லோத்துவை நம்ம பார்க்கிறோம். And Lot also which went with Abraham had flocks and herds and tents. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. And the land was not able to bear them, and they might dwell together. But their substance was great, so that they could not dwell together. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவளுடைய ஆஸ்தி மிகுந்ததாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஸோ 7வது வசனத்தில் 7th verse, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்ற காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அதேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் was telling to Lot, லோத்தினிடத்தில் சொன்னான். 8th verse, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் இன்மை பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர், we are brothers, why should this quarrel? 9th verse, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் என்றான். He said, the land is before us, if you go on the right side I will go on the left, if you go on the left I will go on the right. Lord, this is your choice. Abraham was not a greedy man. ஆபிரகாம் ஒரு பொருளாசை பிடிச்சவன் இல்லை. He said, you can, the choice, first choice is, முதலாவது காரியம், அம்மா நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லதாக பார்த்து எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட விட்டுறலாம். This is the Lot mentality is our mentality. லோத்தினுடைய மனசு தான் நம்ம மனசு. We are like Lots. லோத்தை போல தான் இருக்கிறோம். அவன் என்ன பண்ணான் லோத்து? 10வது வசனத்தில், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். He looks up his eyes, looks around, எல்லாம் பார்க்குறான். Oh, the chance is ours. சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருச்சு, விட்டுறக்கூடாது. விட்டுறக்கூடாது. எத்தனை சமயங்களில் நீ நினைக்கிற, how many times you think that you are so wise in your decision? உன் தீர்மானத்தில் ரொம்ப புத்திசாலி போல நீ நினைக்கிற. I tell you, you are a fool. நீ ஒரு மதிகேடன். God speaks to you now, dear friend, very clearly to make you to understand and to repent. தேவன் தெளிவாக உன்னிடத்தில் பேசுகிறார். நீ அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தான் கர்த்தர் பேசுகிறார். He looks around, பார்க்கிறான். Oh, Sodom and Gomorrah. பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோமாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. so flourishing, ரொம்ப செழிப்பா இருக்கிறது. லைக் ஈஜிப்ட், எகிப்தை போல. லைக் ஈடன், கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்தில் போல இருக்கிறது. வாட் would have Lot said? லோத் என்ன சொல்ல? ஃபாதர் ஆபிரகாம், தகப்பனாகி ஆபிரகாமே, God called you, தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். He has given me grace to follow you. உன்னை பின்பற்றும்படியாக தேவனை வழிநடத்தி இருக்கிறார். Now guide me, Father. என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா. You chose and tell me. I don't know which is good for me. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். How many times you are so independent in your choice? எத்தனை முறை தனியாக நீ தீர்மானம் பண்ணி செய்கிற? You don't go to a child, man of God and ask for counsel. ஒரு தேவ மனுஷனிடத்தில் போய் ஆலோசனைக்கு கேட்கறதில்ல. You think that you know everything. உனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினச்சி செஞ்சிட்ருக்கிற. You have your own choice. நீ நினைச்சபடி உனக்கு தெரிந்து கொள்ளதை செய்கிற. You don't value the church. சபையை நீ விலை மதிக்கிறதில்ல. You don't value the fellowship of God's children. தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை நீ விலை மதிக்கிறதில்ல. You have your own independent choice. நீ தானா நினைச்சு செய்ய பார்க்கிற. I tell you, dear people, it's very dangerous. ரொம்ப ஆபத்தானது.
யூ திங்க் தட் யூ ஹேவ் ஃப்ரீடம், உனக்கு விடுதலை இருக்குன்னு நினைக்கிற. ஸோ வாட் ஹீ டிட், அவன் என்ன செஞ்சான்? 11வது வசனத்தில், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, எஸ் சோசன் எ வாஸ்ட் பிளேஸ், ஒரு பெரிய விரிவான இடத்தை தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். Lot has chosen the Sodom and Gomorrah. சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டான். அட்லீஸ்ட் once 5 kings came and robbed them. ஒரு முறை 5 ராஜாக்கள் வந்து அவங்கள திருடிட்டு போனாங்க. அப்போது அவனுக்கு புத்தி வர வேண்டாமா? அட்லீஸ்ட் அட் தட் டைம் should he not have an understanding how the protection is not there for him? அவனுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத விளங்க முடியுமா? ஆபிரகாம் went and delivered Lot. ஆபிரகாம் போய் லோத்தை அங்கே பாதுகாப்பு விடுதலை ஆக்குறான். என்னது தாட், அது நினைக்கல. He thought that he will be all right and he would have been very joyfully going to Sodom and Gomorrah, taking 2 children, probably the 2 girls and his wife. மனைவி 2 பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஓ, we made a very wonderful choice. Poor man ஆபிரகாம் பாவம், நம்ம நல்ல சாய்ஸை நல்ல தெரிந்து கூட அட fool he was. என்ன ஒரு பைத்தியகாரமே. He never expected what his life would end. அவன் வாழ்க்கை எப்படி முடியும்னு அவன் நினைச்சு பார்க்கல. I tell you dear people, you may be wise in your eyes today, but be careful. The end is not in your hands, in the hands of God. இன்னைக்கு நீ உன் காரியத்தில் புத்திசாலியை போல காணப்படலாம், முடிவு தேவன் கையில் இருக்கு, உன் கையில் இல்லை. Repent, மனம் திரும்பு. Humble yourself, தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. What happened? என்ன நடந்தது? You know, Sodom and Gomorrah was destroyed by brimstone and fire. அக்னியினாலும் கந்தகத்தினாலும் சோதோம் கொமாரை அழிச்சாங்க. At least God was merciful because of Abraham and his prayer. ஆபிரகாமுக்கு அவனுடைய ஜெபத்துக்காக தேவன் கிருபையாக இருந்தார். He urged his Lot and his wife and 2 the girls to escape from that terrible fire and brimstone. அந்த அக்னி கந்தகத்திலிருந்து எப்படியாக தப்பித்துக்கொள்ள போங்கன்னு சொல்லி அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 மகள்களையும் அவனையும் துரத்துறாங்க. They were not able to get away from Sodom and Gomorrah. சோதோம் குமாரா அந்த வெளியவே வர முடியல. They were lingering. அங்கே அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இது எப்படி விட்டுட்டு போகிறது? How will I leave this? Oh, I have built so big a building. இவ்வளோ பெரிய கட்டடத்தை சம்பாதித்தேன். So many things I have bought. நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஏதோ ஒன்றுமில்லாத போல ஓட வேண்டியதாக இருக்கிறது. I have to run. Oh, what will happen? வேறு வழி இல்லை. தேவ தூதர்கள், they were dragging them off. The angels were dragging Lot and the 3 other persons. லோத்தையும் மனைவி பிள்ளைலாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் லோத்து மனைவியால் முடியவே இல்லை. Lot's wife could not. திரும்பி பார்க்காத ஓடுப்பான்னு சொன்னாங்க. Don't turn, you will become a pillar of salt. உப்புத்தூனா போயிடும், ஜாக்கிரதை, திரும்பி பார்க்கறாத. Lot's wife is running. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது? நம்ம வீட்டுக்கு என்ன ஆனதோ, I say what will happen. முன்னால் அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு வந்தனே, I kept all this. Some of you ladies, I tell you dear people, you will be like pillar of salt. God will make you to stand in such a way. God will put you in straight. உன்னை வந்து நகரக்கூடாத நிலையில் தேவன் வச்சிருவார். பெண்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நாட் ஓன்லி கேர்ள், லேடிஸ், ஜென்ட்ஸ். அவளால் முடியல. she was not able to. ஐயோ, what happened? என்ன நடந்ததோ தெரியல. ஒரே ஒரு முறை மட்டும் திரும்பி பார்த்துடலாமா? only once I will just turn and திரும்பி உடனே திரும்பிடுறேன். அப்படியே நான் திரும்பி கூட ஒத்து பார்க்க போகிறதில்ல. ஆனால் அப்படி திரும்பி அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுறேன்.
I tell you, sin is always like the பாவம் அப்படி தான் இருக்குங்க. Probably you may see some girls or ladies with or evil dress, பொல்லாத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிற பெண்கள் ஆண்களை அது நீ பார்த்துட்ருப்ப. நீ ஒரு தடவை பார்த்துட்ட, ரெண்டாவது முறை என்ன வெள்ளை ட்ரெஸ்ஸா இல்லை சிகப்பு கருப்பா என்ன துணி போட்டிருக்கான்னு பார்க்குறா. I'll see whether the color is red, black or white. You turn second time and say, second look always is dangerous. ரெண்டாவது பார்வை எப்போ ஆபத்து. ஃபர்ஸ்ட் லுக் ப்ராபப்ளி நீ பார்க்காம போக முடியாது, யூ ஜஸ்ட் கோ. நான் ரெண்டாவது முறை திரும்பி நீ பார்த்த ஒளிஞ்ச அவ்வளோதான். ரெண்டாவது முறை நீ திரும்பி பார்த்தனா நோ ட்ரெஸ் கோட், ஒரு துணியில் ஒரு ஒழுங்கு இல்லை. எனக்கு என்னங்க நடக்குது? many churches go and see in cities and many other places. சிட்டிலேயே மற்ற இடங்களில் போய் பாருங்கள், டைட் ஜாக்கெட் wearing girls, பெண்கள் டைட்டாக போடுறது. ஈவன் இந்த ஸ்டேஜ் ஐ see in one of the churches, in a very big church in Bangalore, யூடியூப்பில் பார்த்தா அசிங்கமாக இருக்குங்க. கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறான்ட்டு ஆடுறதெல்லாம். வாட் இஸ் திஸ்? என்னங்க இது? இன்றைக்கி so many ladies have come up to sing. பாடுறது ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் ஒரு நல்ல குரலை கொடுத்துருந்தா, see ஒரு பாட்டுக்கு எத்தனை விட, so many dresses exposing, வெளியே காட்டுறது. I tell you dear people, even tempting, if you dress to tempt others, that is also a sin. அதை விட ஆபத்து, தெரிஞ்சுக்கோ. நீ மற்றவங்களை இச்சைக்குட்படுத்த விதத்தில் நீ துணியை போடுறன்னா அது இன்னும் ஆபத்து. ஸோ பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல். பெற்றோர் ஜாக்கிரதையாக இருங்க. பி கேர்ஃபுல் வாட் ட்ரெஸ் யுவர் சில்ட்ரன் ஆர் வேரிங். என்ன உடை உடுத்துறாங்க, பி கேர்ஃபுல். இன்றைக்கி பாவம் பெருகி இருக்கிறதுனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடாது. டோன்ட் டூ ஹிண்டர் அதர்ஸ். யூ ஷுட் ட்ரெஸ், சரியான உடை உடுத்தணும். அஃப்கோர்ஸ் when there is naturally, of course sinful eyes will always be there. பாவ கண்கள் இருக்கும். ஆனால் அதுக்காக நீ மோசமாக உடை உடுத்தணும் இல்லை. that doesn't mean you have to smartly, you must சரியான விதத்தில் உடை உடுத்துறது ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவர்களுக்கு இடர்களும் உண்டாக்கக்கூடாது. Matthew 18:6 what the Bible says. மத்தேயு 18:6 வேதம் என்ன சொல்லுகிறது? I would like to close quickly. சீக்கிரமாக முடிக்க நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் அவனோ, அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது நலமாயிருக்கும். Dear people, be careful. இன்னைக்கு என்றுமில்லாத அளவில் மொபைல் ஃபோன், the very way dress people are wearing, such a bad. மக பார்க்குவேன். I'm wondering how the parents could bring such children in such a way of dresses. சில பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை எப்படி இந்த மாதிரி உடையை உடுத்தி கொண்டுட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேன். I tell you dear people, this is all an awful thing. கண்கள், வேதம் சொல்லுது, உன் கண்ணு வெளிச்சமாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும். If your eyes are right, your body will be correct. So Lot's wife, லோத்தினுடைய மனைவி பார்க்குறா, கொஞ்சம் திரும்பி பார்த்துட்றேன் கொஞ்சம். She turns and looks at her house. வீட்டை பார்க்குறா, ஐயோ என் வீடெல்லாம் எரியுதே, oh my house is burning, that's all. She became a pillar of salt. உப்பு தூணா போயிட்டாங்க. I tell you dear people, it's not a lie. அது பொய் இல்லை. The Bible is not telling a lie. Even he could not save his own daughters. சொந்த பிள்ளைகளையும் கூட அவன் காப்பாற்ற முடியல. The own daughters committed sin with his own father. அந்த சொந்த மகள்கள் தந்த சொந்த தகப்பனோடு பாவம் செஞ்சாங்க. It's all because of one look. பார்வையை பார்த்தான், அங்கே தான் ஆரம்பிச்சது. உன்னுடைய ஐஸ், ஐ யூஸ் பி வெரி கேர்ஃபுல் டியர் பீப்புள். ப்ரே, ஜாம் பண்ணு. ஏன்னா உன் கண்ணு சரியாக இல்லைன்னா ரொம்ப ஆபத்து இருக்குது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். I would like to close with only one verse. ஒரு வசனத்தில் யோபு எப்படி அவன் வாழ்ந்தான் பாருங்கள். Job 31:1.
யோபு 31:1 அதிகாரத்தில் Job 31:1 I made a covenant with mine eyes. Why then should I think upon a maid? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேல் நினையாதிருப்பது எப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். ஐ மேட் ஏ கவனன்ட். நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனாலே நம்ம எவ்வளோ when we commit sin we grieve God, தேவனை துக்கப்படுத்துகிறோம். The fellowship with God is missing. ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு தவறி போயிடுது. What a terrible thing. என்ன ஒரு பயங்கரமான காரியம். Beginning is, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கண்ணினால் கூட யூ கேன் கமிட் அடல்ட்ரி. கண்ணினாலேயும் விபச்சாரம் செய்யலாம். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அதான் சொன்ன, உன் கண் வலது கண் இடது உண்டாக்க எரிச்சு போடு. இஃப் யுவர் ஐஸ் அப்படின்னா என்ன? ரிமூவ் இட். டோன்ட் பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாயிரு. உன் கண்ணை குறித்து ஜாக்கிரதையாயிரு. இந்த காலையில் ஆண்டவன் கண்ணை பற்றி பேசுகிறார். வாட் அபவுட் யுவர் ஐஸ்? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு? ஆர் யூ கேர்ஃபுல்? ஜாக்கிரதையாக இருக்கிற. டியர் பீப்புள், யூ ஷுட் பி கேர்ஃபுல். You know, I could see, I am going to tell some more people about in the evening, மாலையில். I tell you, some of you, if you could not come here, இங்கே வர முடியினாலும் please listen to the sermon. செய்தியை கேளுங்க. How people, very good people, நல்ல ஜனங்க, very good chance, நல்ல ஜன சந்தர்ப்பங்கள், they lost all the usefulness of their life. உங்கள் வாழ்க்கையினுடைய உபயோகத்தின் இழந்துட்டாங்க. இந்த காலையில் உன் கண்ணுக்கு நீ உடன்படிக்கை பண்ணுவியா? ஆண்டவரே, என் கண்ணை பார்த்துக்கங்க. என் கண் அசுத்தமானதை பார்க்க இனிமேல் நான் விட மாட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவர். என் கண்களினால் நான் இது நாள் வரைக்கும் எத்தனையோ பாவங்கள் செய்து வந்தது உண்மைதான். ஆனால் என் பாவங்களையெல்லாம் கழுவும் ஆண்டவரை, என்னை சுத்திகரியும் ஆண்டவரை, என்னை பரிசுத்தப்படுத்தும். என் கண்களின் பாவத்தினால் இருதயத்தில் எத்தனை முறை பாவம் செஞ்சேன். ஏன் பாவத்தினால் என்னுடைய சந்ததியை நான் பாவத்துக்கு ஆக்கினைக்குட்படுத்தினேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய கண்களின் பாவங்களை மன்னியும். எங்களுக்கு சுற்றி நெருங்கியிருக்கிற பாவம் கண்ணின் பாவம் ஒன்று. அதை விட்டு நாங்கள் ஆண்டவரே விலக கிருபத பாவத்தை தள்ளிவிட்டு, நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, ஐயோ ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கர் முடிக்கிற இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓட ஆவியானவரை எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இதை அற்பமாக எண்ணி போவோமானா? தாவீது அப்படித்தான் நினைச்சான். ஏதோ கூப்பிட்டு பாவம் செஞ்சுட்டு அனுப்பிச்சலான்னு நினைச்சான். ஆனால் அவன் இப்படியாக நினைக்கல. ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை அழித்தாரோ? ஐயோ ஆண்டவரே, லோத்து அவனுடைய குடும்பம் அப்படியமாக அழிக்கப்பட்டு போச்சோ? எல்லாம் கண்ணின் பாவத்தின் ஆரம்பம் தானே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலை எங்களை மன்னியும். எங்களுக்கு இனிமேல் எங்களை கண்ணோடு உடன்படிக்கை செய்கிறோம். இனி நாங்கள் ஆண்டவரை பொல்லாத அசுத்த காரியங்களை பார்த்து நாங்கள் இச்சிக்கவோ அல்லது மறுபடியும் அதை குறித்து நாங்கள் பார்க்கவோ இல்லாதபடிக்கு எங்களுக்கு சுத்த கண்களை தாரும். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை பாவங்களெல்லாம் கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை கழுவும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கல்வாரி நாயகா, சிலுவை என்ற எங்களை வந்து தாழ்த்துகிறோம். சிலுவையை அந்த பாதத்தில் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். எங்கள் பாவத்தையெல்லாம் மன்னித்து சுத்திகரியும். அப்போ நாங்களும் சுத்தமாக்கப்படுவோம், எங்களுடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID
davidilango100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilango100@gmail.com. davidelango100@gmail.com. நன்றி.